வெல்கம் டு அக்ஷயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க பாரம்பரியமான உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு உளுந்து ஒரு டம்ளர் எடுத்துங்க ஊற வச்சிடணும். அது கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நல்லா நெகு நெகுன்னு மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ போட்டு ஆட்டி எடுத்தோமா நல்லா பந்தாட்டம் உளுந்து இப்படி இருக்குங்க. நல்லா திக்காக இருக்குங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எடுத்து அந்த உளுந்தை எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ திக்காக இருக்குது இல்லைங்களாங்க, இவ்வளோ திக்காக வச்சு நம்ம உளுந்தங்கஞ்சி செய்யும்போது பார்த்திங்கன்னா அடி பிடிக்கும். அதனால் கொஞ்சம் இப்போ ஒரு 2 கைப்பிடி எடுத்தோமா 1 to 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி நல்லா கையிலேயே நல்லா கரைச்சிக்கணுங்க. இப்போ மேலே காட்டியிருக்கேன் இல்லைங்களா, அது மாதிரி தண்ணியாட்டம் இருந்தால் தான் உளுந்தங்கஞ்சி செய்யும்போது அது இன்னும் நல்லா திக்னஸ் கொடுத்து வருங்க. இப்போ இதை சிம்மில் அடுப்பில் எடுத்து வச்சுட்டுங்க கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. உளுந்தங்கஞ்சி செய்யறதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னாங்க, நம்ம சிம்லேயே தான் ஃபுல்லும் இந்த ஃபுல் ப்ராசஸும் சிம்லேயே தான் இருக்கணுங்க. ஏன்னா இது சீக்கிரம் அடி பிடிக்குங்க. இது பார்த்திங்கன்னாங்க, இது பொதன்னு பொங்கி வருங்க. நம்ம அந்த பாத்திரம் எப்படி எடுக்கணுங்க, நல்லா அடிகனமாக இருக்கணுங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னாங்க, 1 பங்கு எடுத்தோமா இது 4 பங்கு பொங்கி வரும். அந்த உதிரி ஆகுங்க, அந்தளவு உதிரி ஆகும். அந்தளவு பெரிய பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கணுங்க. ஸோ 1 பங்கு எடுத்துங்க, அது நல்லா சிம்மில் வச்சு கிளறிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா முன்னே தண்ணியாட்டம் இருந்துச்சுங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அதை காட்டி இப்போ இந்த திக்னஸ் கொடுத்துருக்கு பார்த்தீங்களாங்க. இது இன்னும் நல்லா உதிரி ஆகுங்க. அந்த பச்சை வாசம், உளுந்தோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்மளை சிம்மில் வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ இதுவுமே திக்காக இருக்குங்க, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பனங்கருப்பட்டிங்க, கருப்பட்டி சுத்தமான கருப்பட்டி எடுத்து வச்சுக்கணுங்க. அதை நல்லா நுணுக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. அது அந்த கருப்பட்டியும் இதுவும் சேர்ந்தாதாங்க அவ்வளோ ஆரோக்கியமான பானங்க. இது பார்த்திங்கன்னாங்க முன்ன காட்டி இன்னும் நல்லா பூவாட்டம் மல்லிகைப்பூவாட்டம் கலர் இருக்குங்க. நல்லா பொங்கி பொதன்னு பொங்கி வருங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம கிளற பார்த்திங்கன்னாங்க நல்லா பொங்கி வரும். பொங்கி வரும்போதே நமக்கே தெரியுங்க, ஃபஸ்ட்டு இந்த வாசத்துக்கும் இப்போக்கும் இந்த உளுந்தோட வாசம் கொஞ்சம் மாறி வரும். அந்த மாதிரி வெந்த வாசம் வருங்க. இப்போ பார்த்திங்கன்னாங்க சைட்லாம் பிடிக்குது இல்லைங்களாங்க, சிம்மில் தான் வச்சுருக்கோம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா நல்லா கிட்டத்தட்ட அந்த சாமானத்துக்கு இது வந்துருச்சுங்க, பதம் வந்துருச்சு. இது சைட்லாம் அப்படியே நுரைச்சிக்கிட்டு அப்படியே பிடிக்கிறாப்புல வருங்க. இதுதான் பதங்க. இப்போ நல்லா உளுந்து வெந்து வந்துடுச்சுங்க. நல்லா நுரைச்சிட்டு வருது பாருங்க. நல்லா மொட்லி வச்சு நுரைச்சிட்டு வரும்போது இது தாங்க நல்லா பதங்க. பச்சை வாசம் இப்போ நல்லா போயிடுச்சு இல்லைங்களாங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இது எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களாங்க, அது பேர் என்ன, கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கீங்களா நுணுக்கிங்க, அதை இப்போ போடணுங்க. பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தான் கருப்பட்டி போடணுங்க. வெறும் கருப்பட்டி போடலாங்க, இல்லைன்னா சுக்கு கருப்பட்டிக்கோ போடலாம். சுக்கு கருப்பட்டி கொஞ்சம் காரத்தன்மை இருக்கும், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. வேணால் வெறும் கருப்பட்டி போட்டுக்கலாங்க. பெரியவங்களுக்குன்னா சுக்கு கருப்பட்டி போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா இப்போயும் மறுபடியும் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக சிம்லேயே வச்சுங்க கிளறி விடணும். அந்த கருப்பட்டி இருக்குல்ல, கட்டியான கருப்பட்டிலாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா கரைஞ்சி வருங்க. கலரே பாருங்கள், நல்லா கருப்பட்டி கலர் உள்ளுக்குள்ளே இறங்கி வாசமாக இருக்குங்க. கிளற அவ்வளோ மணமாக இருக்கும். வேணால் 2 ஏலக்காய் கூட தட்டி போட்டுக்கலாங்க, இன்னும் நல்லா சுவையாக இருக்குங்க. இப்போ இந்த கருப்பட்டியோட கட்டிலாம் இல்லாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. நான் இதை பொறுத்த வரைக்கும் நல்லா அடிப்பிடிக்காமல் கிளறணும். ஏன்னா சீக்கிரம் அடிப்பிடிச்சிக்கோங்க. அடிப்பிடிச்சுமா டோட்டலாக எல்லாத்துலேயும் அந்த வாசம் வந்துடுங்க. அதனால் சிம்மில் வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஆகுங்க இது டோட்டலாக. அவ்வளோதாங்க, 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னாங்க முன்ன காட்டி இப்போ கொஞ்சம் இந்த கன்சிஸ்டன்சி தின்னாக இருக்குது. முன்னால் பொதன்னு நுரையாட்டம் இருந்துச்சுங்க. இப்போ கொஞ்சம் இது தாங்க நல்ல கன்சிஸ்டன்சி. இது எடுத்து குடிக்கிறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்குங்க. ஸோ நல்லா நல்லா செக் பண்ணிக்கணும். அதுலேருந்து எது கட்டி இல்லாமல் செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு அரை மூடி அளவு தேங்காவை நல்லா பூந்துருவலாக துருவி எடுத்துக்கணுங்க. அதையும் இது சிம்மில் இருக்கும்போதே போட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அதை வேக விடணுங்க. தேங்காய் போட்டு வேக விடணுங்க. தேங்காய் நம்ம பல்லாகவும் கீனி போடலாங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். வாய்க்கு வரும்போது கடிக்கும்போது இந்த உளுந்தங்கஞ்சி குடிக்கும்போது வாய்க்கு அப்படியே கடிக்கும்போது சூப்பராக டேஸ்ட் இருக்குங்க. இப்போ போட்டு எடுத்துட்டுங்களேன், சூப்பரான உளுந்தங்கஞ்சி ரெடிங்க. இது ஆக்சுவலி ரொம்ப ஆரோக்கியமான உணவுங்க. இது குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த காலத்திலலாம் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி ஊற்றிட்டு இது ஒரு டம்ளர் கொடுப்பாங்க. குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குங்க. உடம்பு நல்லா கலகலன்னு இருக்குங்க.